வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம இந்த மாதிரி வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுன்றதை தாண்டி ரொம்ப மாசம் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த வீடியோ அப்படியே கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஏன்னா நான் கொண்டு வந்திருக்க இந்த 20 விஷயம் அப்படிங்கிறது நீங்க பார்க்க ஏய் இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் போக போக எலை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் தோணும். ஸோ அந்த மட்டும் எபிசோட் 1ல நடந்த 20 மிஸ்ஸிங்க பார்க்க போறோம். என்னென்ன டிஃபரன்ஸ் என்னென்ன மிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 1 மான்வா அண்ட் அனிமே டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம மிஸ் பண்ண கம்பேரிசன்ல பேசிக்கான விஷயத்துலேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருந்தா ஆக்சுவலாக சீசன் 2 ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா இகரிஸ் ரைடை முடிச்சுட்டு வெளில வரதான் ஃபர்ஸ்ட் சீசனாகவே இருக்கும். பட் இங்கே பார்த்தோம்னா அதை கம்ப்ளீட்டாகவே தூக்கியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவன் திரும்பி படுத்திருக்கான் பார்த்தீங்களா? அவன் திரும்பி படுத்திருக்கதே பார்த்தோம்னா இங்கே உல்ட்டாவா இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே இருட்டான ரூமில் படுத்திருக்க மாட்டோமா காட்டியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பிகாஸ் அடுத்து வரப்போகிற 3வது விஷயம் அப்படிங்கிறது மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம ஜின்னா இந்த மட்டும் ஸ்கூலுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு கூப்பிடுவாங்க. அடுத்த செகண்ட் இவன் என்ன பண்ணுவான்னா வேக வேகமாக கிளம்பி பேங்க்குக்கு போவான். பிகாஸ் அவன்கிட்ட ட்ரெஸ் எதுவுமே நல்லா இருக்காது. பட் இந்த சீனை அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி தூக்கி தூர போட்டானுங்க. அடுத்த சீனே பார்த்தோம்னா ஜின்னாவோட ஸ்கூலுக்கு போகிற மட்டும் காட்டியிருப்பாங்க. பட் ஒரிஜினலாக பார்த்தோம்னா இந்த கதை வயசா அவனுக்கு ட்ரெஸ் இருக்காது. ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பேங்க்குக்கு போவான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிற மட்டும் காட்டியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ மிஸ்ஸிங் பாயிண்ட். சரி ஓகே, ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம ஜினாவை கில்ற சீன். ஆக்சுவலாக இதை தூக்குனது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இந்த அளவுக்கு கொடூரமா அவளை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டுமே இருந்துச்சு. பட் இதை தூக்குனது உண்மையிலே நல்லதுங்க. சரி ஓகே, இது நல்லதா பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தா அடுத்த மேட்டரை பார்த்தோம்னா கோளாறு பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏன்னா ஜின்னாவோட டீச்சர் இருக்காங்களே அவங்களோட ஏஜை கம்மி பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ ஏன் ப்ரோ இதெல்லாம ஒரு மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, வெல் இன்ட்ரோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அவுட்ரோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம சாவை பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயுமே ஒரு மார்க்கமாக தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் எனிவேஸ் இந்த டீச்சரோட ஏஜ் அப்படிங்கிறது இங்கே கம்மி பண்ணி காட்டப்பட்டிருக்கு. அண்ட் அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் வந்து அண்டரா மாறப்போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஜின்னுவும் ஹானும் மீட் பண்ற அந்த சீன் இருக்கு இல்லையா, அதுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஹான் போட்டிருது ஒயிட் ஊடி, பட் மான்வால போட்டிருந்தது பிளாக் ஊடி வித் அ கேப். ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்தோம்னா இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது எங்க தொடர்ந்துருக்கும்னா கேட்டுக்குள்ள போற வரைக்குமே தொடர்ந்துருக்கும். சரி ஓகே ப்ரோ ட்ரெஸ் தானே அது போனா போயிட்டு போகுது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து வரப்போற விஷயம் அப்படிங்கிறது அதிர்ச்சியா இருக்கும். பிகாஸ் அவங்க கான்வர்சேஷன்ல ஜின்னு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருப்பான். என்னன்னா, இங்க பாருமா நான் உன்னை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய அண்டரா மாத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா இதை அனிமேல கம்ப்ளீட்டா மாத்தி கட்டியிருப்பாங்க. அந்த லைனே இங்க வராது. அட் த சேம் டைம் இந்த போட்டோ எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? என்ன ப்ரோ ஒரு சிங்கக்குட்டி மிஸ் ஆகுறது, அந்த இவன் ஜின்னுவோட ஃபேஸ் மிஸ் ஆகுறதுலாம் ஒரு மேட்டரான்னு கேட்டீங்கன்னா, நோ. நம்ம பீச்சில் கோனை பார்த்துருக்கீங்களா? ஸோ யா அஃப்கோர்ஸ் கோனோட ரெஃபரன்ஸ் இது. பீச்சில் இருக்கக்கூடிய அந்த கோனோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் ஜின்னுவுக்கு பூனை முஞ்சை வரைஞ்சி விட்டாங்க. எதுக்காக பண்ணாங்கன்னு தெரிலங்க. அட் த சேம் டைம் வாங்க மீட் பண்ணதுக்கு நம்ம ஜின்சால் போயிருப்பான். பட் அவன் அங்கே போனது வரைக்கும் பேசின வரைக்கும் எல்லாமே ஓகே, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு பெரிய கட்டி நடந்திருக்கு. அது முக்கியமான கட்டி. என்னன்னா, நம்ம ஜின்சால் எதுக்காக இவன் வந்திருக்கான், அவன் தம்பி யாரு இவன் யாரு, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, இவங்க எந்த அளவுக்கு மோசமானங்க அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிருப்பான். அந்த சீன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கட் பண்ணி தூக்கி அனுப்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே இதை தானே போனா போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து வரப்போகிற சீன்றது அதுக்கு மேலே இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக அந்த கேட்டுக்கு போகிறப்ப ஒரு ஏ ரேங்க்கு 7 பி ரேங்க்கு 4 சி ரேங்க்கு அப்படின்னு டோட்டலாக 12 பேர். யா அஃப்கோர்ஸ் 12 பேர் பார்த்தோம்னா இந்த ஒரு கேட்டுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இங்கே இருக்க எல்லாருமே ஈவன் அந்த ஏ ரேங்கில் வந்தான் பார்த்தீங்களா கிம்சவுல், அவனுமே பார்த்தோம்னா ஒரு நியூபி. ஆனால் இந்த எந்த ஒரு டீட்டெயிலுமே பார்த்தோம்னா அனிமேல சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இவன் வந்து ஒரு டேங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த ஒரு ஃபுல் டீமே பார்த்தோம்னா ஒரு நியூபி, இது எங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அனிமேக்குள்ளார ஒரு ஏ ரேங்க்கு 5 பி ரேங்க்கு 2 சி ரேங்க்னு சொல்லி மொத்தமாக 8 பேர், ஜின்னு சேர்த்து 10 பேர் தான் போயிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நடக்க போகிற பேட்டில் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். அது என்னங்க இது நம்பர் தானே விட்டானுங்க, அங்கே ஒரு மாஸ்டரே கட் பண்ணிட்டானுங்க. அதை போக போக பார்ப்போம். சரி ஓகே இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு லாஜிக்கே இல்லாத சீன் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஹான் எப்படி அந்த ஆரோ நோட் பண்ணா யாருக்காச்சும் தெரியுமா? பிகாஸ் அவ ஒரு இ ரேங்க்கு, பக்கத்தில் இருக்க ஏ ரேங்க்கு பி ரேங்க்கு சி ரேங்க்கு இவங்க யாருக்குமே அந்த யாரோ வந்து தெரியாது. பட் இவ அதை முன்னாடியே பார்த்துருப்பா. ஹவு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு பிக்கெஸ்ட் பிளாட் ஹோல் தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். இந்த படி டிஃப்ரென்ஸ் பார்க்க வந்தோம்னா ஜின்னு அவளை கட்டி பிடிச்சிருப்பான் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்குறப்ப ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க
அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பிகாஸ் அது செம்ம இன்டென்ஸான ஒரு சீனு. நீங்க மாங்கால பாக்குறப்ப, ஐ மீன் மான்வால பாக்குறப்ப அவ்வளோ செம்மையா இருக்கும். நான் அது எபிசோட் பை எபிசோடா போடுறப்ப நான் அதை தமிழா போடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்மையான சீனை இப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மார்க்கமாக தான் இருந்துச்சு. அப்படியே நம்ம வாங் பக்கம் வந்தோம்னா, நம்ம வாங்கும் ஜின்சாவும் காரில் பேசிட்டு வருவாங்க. அதை அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி தூர போட்டானுங்க. எதனால அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல. பிகாஸ் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாங்கோட தம்பிக்கு என்ன நடந்துச்சு, அதை எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க, அது என்ன மட்டும் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி முக்காவாசி ஜாகிரபி அது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அங்கதான் பேசியிருப்பானுங்க. அதெல்லாம் முக்கியமே கிடையாதுடா, நீ போ அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டானுங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு மேட்ரா. ஏன்னா இங்க ஜின்னோட ரியாக்ஷனை பார்த்தோம்னா அப்படியே டோன் டவுன் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் அவர் காமா எல்லாத்தையுமே பார்த்தோம்னா கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ரியலி ஜின்னு அப்படி கிடையவே கிடையாது. இஸ் அக்ரெசிவ் பர்சன். சொல்ல போனா அவன் என்னதான் காமா ஹேண்டில் பண்ணாலுமே ஒரு பேட்டில்னு வரப்ப அவனுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சின்ன இது இருக்கு பாத்தீங்களா, ஐ திங்க் எப்படி சொல்றது, அந்த ஸ்மைலா இருக்கட்டும், மாட்னாண்டா ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா இங்க டோன் டவுன் பண்ணி வச்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட் த சேம் டைம் வாங்க பார்த்தோம்னா ஒயிட் டைகரை மீட் பண்ண வரப்ப அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். ஏன்னா வாங்க கொரியால இருக்க யாருக்குமே பிடிக்காது. பிகாஸ் he betrayed the country. ஓகேவா, அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவன் மீட் பண்றப்ப நம்ம ஒயிட் டைகர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். ஆனா இங்க அவன் கூலா அதை ஹேண்டில் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், பட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அடுத்த சீனு ஜின்னோட இன்வென்ட்ரி கலர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது வயலட் கலர்ல காட்டியிருப்பாங்க. பட் ரியலி பார்த்தோம்னா அது சீசன் 3லயோ சீசன் 4லயோ நடக்க வேண்டியது. அதை இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆட் பண்றாங்களா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல அவனோட இன்வென்ட்ரி அப்படிங்கிறது பிளாக் கலர்ல தான் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது கூட மன்னிச்சிடலாம். ஆனா இதுக்கப்புறம் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும். ஏன்னா ஜின்னோட ஒயிட் பியர் அப்படிங்கிறது அட்டாக் பண்ண வரும்ல, அதோட ஸ்டைல் அப்படி கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த அடிக்கப்படுற சீனே பார்த்தோம்னா நல்லா இருக்கும். பட் அனிமேல் அதை தூக்கி தூர போட்டானுங்க. அவன் அடிக்க போற அடுத்த ஷாட்டே பார்த்தோம்னா இந்த போர்டு காத்தி அந்த போர்டு மாத்தி அந்த ஃபைட்டே காட்ட மாட்டானுங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக்கெஸ்ட் டிராபேக். எனிவேஸ் அதை பெரிய மேட்டர் இல்லைனா கூட அதை காட்டுறதுக்கு ஒரு 2 செகண்ட் ஆகிருக்குமா, அதை காட்டாம போயிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா, இங்க ஆளே மிஸ் ஆயிட்டானுங்க. அடுத்த சீனே பார்த்தோம்னா ஜின்வோ கேம்ப் வச்சுட்டு சேட் பண்ற மாதிரி காட்டியிருப்பானுங்க. அவன் அந்த ஜாலியா அந்த கேம்ப் கூட எப்படி ஸ்பெண்ட் பண்றான், அவங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. அது எதையுமே இங்க காட்டியிருக்க மாட்டாங்க. பியர் சுட்டுட்டு இருக்கானுங்க, சாப்பிட போறானுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. ட்ரைனிங் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இவன் அட்டாக் பண்ண மாட்டே காட்டியிருப்பான் பாத்தீங்களா. பட் கிடையாது, ரியலி பார்த்தோம்னா அங்கே ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜின்னு ட்ரெயின் பண்ணலன்னா அவனை பெனால்டி ஜோன்ல போட்டுருவானுங்க. கேட்டுக்குள்ள இருக்கப்ப போனா அப்படின்னா பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணியிருப்பான். இதை எங்க பார்க்கலாம்னா மானுவல தெளிவா பார்க்கலாம். பட் அதை இங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம கிம்சால் ஆக்சுவலா ஃபைட் பண்றது நம்ம ஐசெல்ஃப் கூட சண்டை போட போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே அவன் அங்கெல்லாம் போயிருக்கவே மாட்டான். அவன் சண்டை போட போனது அப்படிங்கிறது ஒரு லைக் அப்படி காட் கொரிலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். ஸோ அந்த மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு மாஸ்டராக தான் இருக்கும். அதுங்கள்ட்ட சமாளிக்க முடியாம திக்கி திணறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஐசல் உள்ளார வந்து அதுங்களை அடிச்சு துரத்தி இவங்கள பிடிப்பானுங்க. இதை இங்க கம்ப்ளீட்டாக மாத்தி விட்டு ஒரு மாதிரி கோளாறு பண்ணி தான் வச்சிருக்கானுங்க. ஓகே, நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாமே இந்த சேனல்லே இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நம்ம சோலோ இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதையுமே மறக்காம செக் பண்ணுங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்னன்னா இது ஒன் ஆஃப் த மூவி எபிசோடு. நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நான் மூவி பார்க்கல, பட் இது கூட பார்த்தோம்னா அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒரு 6 சாப்டருக்கு மேலே அப்படியே கடந்து போயிட்டாங்க. 6 சாப்டர் எதுக்கிட்ட அதுக்குள்ளே இறக்குனீங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலுமே அது இறக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு மூவி மெட்டீரியலாக வருது. அப்படி இருக்கிறப்ப அடுத்தடுத்த சீன் அப்படிங்கிறது பரபரப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம பார்த்த பழைய எபிசோடே போட்டு ஓட்டியிருப்பான் ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே. ஓகேவா, படமே எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரமோ என்னமோ தான் நினைக்கிறேன். அதில் பார்த்தோம்னா 3/4 மணி நேரம் பழைய எபிசோடு தான் ஓடிட்டு இருக்கும். அடுத்து வர 1/2 மணி நேரம் அப்படிங்கிறது புதிய எபிசோடாக இருந்தாலுமே இவ்வளோ டீட்டெயில் படத்துக்கு ஓகே, அனிமேக்கு ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது பயங்கரமாக இருப்ப தான் செய்யுது. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வர போகிற எபிசோடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாட்டமும் தோணதான் செஞ்சிருக்கு. உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யா, லவ் யூ ஸோ மச். அண்ட் சொல்லாமல் வந்துட்டேன், ராக்னாராக் பார்த்தோம்னா நாளைக்கு வந்துடும்.